என் அன்பு குழந்தையே, உன்னை எப்போதும் கைவிட மாட்டேன். உனது விழிகள் திறந்து பார்க்கும்போது உன் முன்னே நான் இருப்பதை நீ காண்பாய். கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் வருந்தாதே. எதுவும் நிரந்தரம் இல்லை. உன் எதிர்காலம் நல்ல காலமாக மாற உள்ளது. அதை உற்சாகத்துடன் வரவேற்க தயாராக இரு. நான் அதற்கான வேலையை துவங்கிவிட்டேன். மனநிறைவோடு இரு. கடந்து போன விஷயங்களையும் முடிந்து போன விஷயங்களையும் பற்றி கலங்காதே. எப்போதும் உனது பாரங்களை சுமக்க நான் இருக்கின்றேன். எனது கண்களை நன்றாக உற்றுப்பார். உன் வலி மௌனமாக குணப்படுத்தி உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கிக் கொண்டு இருக்கிறேன். நான் உன்னை பாதுகாப்பேன். உன் மீது அன்பாக இருக்கிறேன். என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது. எவரும் எதையும் உனக்கு செய்ய முடியாது. நானும் எந்த தீங்கையும் உனக்கு செய்ய விடமாட்டேன். ஆத்மார்த்தமாக என்னை நோக்கி நீ கூப்பிட்டால் நான் உடனே வருவேன். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. உன் மனதை போட்டு குழப்பும் பிரச்சனை விரைவில் சரியாகிவிடும். விரைவில் அதிசயம் நடக்கும். நீயும் மகிழ்ச்சி அடைவாய். உன்னை காயப்படுத்தியவர் எவராயினும் அவர்களை நீ மன்னித்து விடு. அவர்கள் செய்த பாவமே அவர்களை பழிவாங்கும். மனதில் எப்போதும் அமைதியை நிலைநிறுத்து. அப்போதுதான் ஒரு மனிதனால் முழுமையாக ஒரு வாழ்க்கையை கட்டுக்கோப்பாக வாழ முடியும். நீ நினைக்கும் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கும். உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்து விட்டது. நீ உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அதில் உனக்கு வெற்றி உண்டு. கூடிய விரைவில் நல்ல செய்தி வரும். என்னை முழுமையாக நம்பு. உன் அப்பா நான் இருக்கிறேன். உனது பிரச்சனை என்னவாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, அவற்றை முற்றிலுமாக தீர்த்து வைப்பது என்னுடைய தீர்க்க கடமை. அந்த கடமையில் இருந்து நான் ஒரு பொழுதும் விலக மாட்டேன். அதை கைவிடவும் மாட்டேன். எந்த ஒரு பிரச்சனையும் நிரந்தரமானது அல்ல என்றது உன் மனதில் நன்றாக ஏற்றி வைத்து புரிந்து கொள். ஏனென்றால் இந்த ஒரு பிரச்சனை தான் பெரியது என்று அதையே நினைத்து கொண்டு கடைசி வரை அதையே யோசித்துக் கொண்டு ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டு வருகிறார். அது மிகவும் தவறு. அந்த தவறை நீயும் செய்து கொண்டிருக்காதே. ஒரு கதவு மூடினால்தான் இன்னொரு கதவு திறக்கும் என்பதை மனதில் வைத்துக்கொள். ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அது உன்னை தோற்கடிப்பதற்காக இல்லை. உன்னை வேறு ஒரு பாதையில் இன்னொரு வெற்றியை காண்பதற்காகவே என்பதை புரிந்து கொள். ஒரு பிரச்சனையை மட்டுமே நினைத்து கொண்டு உனக்குள் இருக்கும் அனைத்து வெற்றியையும் விட்டுவிடாதே. உனக்குள் ஒரு ஆற்றல் உண்டு. அந்த ஆற்றல் என்னது என்பதை முழுமையாக யோசித்து செயல்படு. யோசனை மிகவும் முக்கியம். அந்த யோசனை ஒன்று இருந்தாலே உன் வாழ்க்கையில் வெற்றி என்பது மிகவும் சுலபமாக போய்விடும். உனக்காக உன் சாய் தேவா உன்னை தவிக்க விட்டு நான் எங்கே போவேன்? எங்கேயும் நான் போக மாட்டேன். நிச்சயமாக நம்பிக்கையோடு காத்திரு. பொறுமை, நம்பிக்கை, இவை அனைத்தும் நம்பிக்கை, வாழ்க்கை,
நம்பிக்கை வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். இது உன் நல்லதற்கே. உன்னை உயிராய் நினைக்கும் உன் சாய் தேவா எப்படி உன்னை விட்டு செல்ல மனசு வரும்? மனம் வராது குழந்தையே, நிச்சயமாக. ஏனென்றால் எந்த ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் தன்னுடைய மகன் கஷ்டப்படுவது தாங்க முடியாது. என்னை நம்பினால் இன்று முதல் புதிய முயற்சி செய். ஒரு தோல்வியை நினைத்து மூளையில் உட்காருவதை நிறுத்திவிடு. அந்த தோல்வியில் நீ கற்றுத்தந்த அந்த பாடங்களை நினைத்துக்கொள். அது எவ்விதமான பாதங்கள் என்று யோசித்து பார். அதில் இருந்து நீ எப்படி வெளியே வர வேண்டும் என்று 1க்கு 100 முறை யோசித்து செயல்படு. அதில் இருந்து உனக்கு ஒரு வழி பிறக்கும். அந்த வழியை கடைசி வரை நீ மறக்காமல் அதை எப்பொழுதும் கடைபிடித்து வா. இங்கே அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு தீர்வுதான். அது ஒவ்வொரு மனிதர்களின் அடிப்படையில் மாறும். அப்படி இருக்கையில் அந்த ஒரு பிரச்சனையை நீ எப்படி கையாள வேண்டும் என்பதை யோசி. அதேபோல் எல்லா பிரச்சனையும் ஒரு அடித்தளமாக கொண்டு நீ விரைவில் அவ்வனைத்தையும் கடக்க சுலபமாக இருக்கும். திசை தெரியாமல் அலைந்து கொண்டிருப்பதை விட இது எவ்வளவோ மேல் என்றுதான் நான் கூறுவேன். குழந்தையே, முதலில் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு நடந்து கொள். உன்னுடைய வாயில் இருந்து வரும் தேவையில்லாத சொற்களால் நீதான் மாட்டிக்கொள்கிறாய் அனைவரிடத்தும். ஏனென்றால் இந்த மனிதர்கள் சிலர் சந்தர்ப்பவாதிகள் தான். அவர்கள் அனைவரும் எப்பொழுது சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆகையால் நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் கவனித்து பேசு. அந்த வார்த்தையில் இருந்து ஒரு பிரச்சனையை எடுத்து உனக்கு தீங்கு விளைவிப்பவர்கள் இங்கு ஏராளமாக இருக்கிறார்கள். அன்பு செலுத்த கற்றுக்கொண்டால் மனம் தூய்மையாகும் என்பதை நீ அறிய வேண்டும். நீ அறிந்த பிறகு உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு அறிய வைக்க வேண்டும். எவன் ஒருவன் தன்னுடைய பழக்கத்தில் இருக்கும் நல்லொழுக்கத்தை பிறருக்கு கற்றுக் கொடுக்க முன் வருகிறானோ அவன் கடவுளுக்கு இணையாவான். உங்களிடம் ஒரு நல்ல விஷயம் இருக்கிறது என்றால் அந்த நல்ல விஷயத்தை பலருக்கும் கற்றுக் கொடுங்கள். எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றது. உங்களுக்கும் ஒரு சில தீய பழக்கம் இருக்கலாம். ஆனால் அந்த தீய பழக்கத்தில் இருந்து நீங்கள் முன்னேற வேண்டும் எனில் உங்களிடம் இருக்கிற நல்ல விஷயங்களை பிறருக்கு பகிர்ந்து கற்றுக் கொடுக்க வேண்டும். கற்றுக் கொடுப்பதில் இருந்துதான் ஒரு நல்ல குரு உருவாகுகிறான் என்பதை முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். அந்த குருவில் இருந்துதான் ஒரு சத்குரு வருகிறார். அந்த சத்குரு கடவுளுக்கு இணையாகிறார். ஆகையால் இங்கு இருக்கும் ஒவ்வொருவர்களும் சாதனை படைத்தவர்கள்தான். ஆனால் அவர்கள் எந்தெந்த நிலையில் எந்தெந்த விஷயங்களில் சாதனை படைப்பார்கள் என்பதை முதலில் ஆராய வேண்டும். முதலில் நீங்கள் உங்களை படித்துக் கொள்ளுங்கள். உங்களை படிப்பதன் மூலம் உங்கள் சுற்றியுள்ளவர்களிடம் நீங்கள் எப்படி பழக வேண்டும் என்பதை மிக சுலபமாக அறிந்து கொள்ளலாம். அவரவருக்கு ஏற்றவாறு நீங்கள் பழகிவிட்டாலே உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் வராது. ஏனென்றால் எல்லா விரல்களும் ஒரே போல் இல்லை, ஒவ்வொன்றும் வேறு வேறு போல்தான் இருக்கிறது. அப்படி இருக்கையில் அந்த விரல்களுக்கேற்ப அந்தந்த வேலையை அதற்கு கொடுக்க வேண்டும். அதே போல்தான் மனிதர்களும் யார் யார்கள் இருக்கிறார்களோ அவரவர்களுக்கு ஏற்ப நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும்.
நான் என் வார்த்தையை ஒருபோதும் மீறியது இல்லை. என் உயிரை கொடுத்தாவது என் வார்த்தையை நான் காப்பாற்றுவேன். என் ஆசீர்வாதம் என்றும் உனக்கு உண்டு. இனி நீ நன்றாக இருப்பாய். உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கப் போகிறது. உன் வேண்டுதலும் சீக்கிரமே நிறைவேறப் போகிறது. என்னை வரவேற்க நீ தயாராக இருக்கிறாயா? ஏனென்றால் நான் உன் வீட்டிற்கு வர ஆசைப்படுகிறேன். இவ்வுலக வாழ்க்கையே சோதனைதான். எது நடந்தாலும் பொறுமையை மட்டும் இழந்து விடாதே. என் மீது உள்ள நம்பிக்கையும் இழந்து விடாதே. இது உன் வாழ்வின் கெட்ட சூழ்நிலையாகும், நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் நான் உன்னோடு இருக்கும்போது ஏன் கவலை கொள்கிறாய்? இறந்த காலத்தை மறந்து முன்னேறி செல். நல்லது நடந்தே தீரும். என்னை வேறென்றினாலும் தொழுபவன் அவன் அந்த பிறவியின் மோட்சத்தை அடைவான். என்னுடைய பாதங்களை நீ வணங்கினால் அதில் திருவேணி எனப்படும் பிரயாக நதிகளை காட்டுவேன். என்னுடைய சிலை உனக்கு ஆறுதலை தருவது போல் நீ உணர்ந்தால் உனக்கு முடிவில்லா ஆனந்தத்தையும் அமைதியையும் நான் தருவேன். என்னை நீ தொடர்ந்து வணங்கி வந்தால் ஒழுக்கமான முறையில் வணங்குவதை உனக்கு நான் கற்றுத் தருவேன். உன்னை காப்பவனாக என்னை நினைத்து நீ அபிஷேகம் செய்தால் ஒவ்வொரு அபிஷேகத்தின் போதும் உன்னுடைய பாதுகாவலனாக நான் மாறுவேன். என்னையே நீ அனைத்து கடவுளாக எண்ணி பார்த்தால் நான் உனக்கு அனைத்து கடவுளுமான ஒரே கடவுளாக மாறுவேன். சாய் மந்திரத்தை சிரத்தையாக செய்தால் மந்திரத்தின் பொருளை உனக்கு உணர்த்துவேன். நீ என்னை பற்றிய அனைத்து விஷயங்களையும் படித்து தெரிந்து கொண்டால் உன்னை ஞானமுள்ளவனாக்குவேன். நீ என்னிடம் அன்பு செலுத்தினால் உன்னை என் நிழலில் வைத்திருப்பது பாதுகாப்பேன். என்னை உன் குருவாக கருதினால் உனக்கு குரு மந்திரத்தை உபதேசிப்பேன். என்னை ஒரு யோகியாக பார்த்தால் உன்னை இந்த அழிவற்ற உலகின் தெய்வீகத்தை பார்க்க வைப்பேன். உதி என்னும் விபூதியை நீ மருந்தாக பார்த்தால் உன்னுடைய அனைத்து நோய்களையும் விலக்குவேன். என்னை ஜோதியாக பார்த்தால் ஒரு எரியும் விளக்கின் ஒளியிலும் என்னை பார்க்க முடியும். வாழ்க்கையில் இன்னும் எத்தனை நாட்களுக்கு மெழுகுவத்தியாக இருக்க போகிறாய் என்ற உன் மனம் கேட்கிறது. வாழ்க்கையில் நடைபோட துணை வேண்டும், ஆனால் அவைகள் உன்னோடு இறுதி வரை வரப்போவதில்லை. நீ இந்த உலகிற்கு எப்படி வந்தாயோ அதை போலவேதான் அவர்களும். அதனால் யார் ஒருவர் உன்னை காயப்படுத்தினாலும் நீ அவர்களை விட்டு நகன்று விடு. இந்த பிறவியோ நீ எடுத்த பொக்கிஷம். அதை உன்னை நேசிப்பவருக்கு மத்தியில் பகிர்ந்து கொள். அதற்காக உன் வாழ்க்கையின் நேரங்களில் உனக்கு பிடித்தவர்கள் மட்டுமே உன்னை சூழ்ந்து இருப்பதில்லை. எதிர்மறையானவர்களை சந்தித்தாலும் பொறுமையுடன் நீ நகன்று செல். உனக்கு பிடித்தவர்கள் சந்தோஷமாய் இருந்தார்கள் என்றால் அவர்களின் அனைத்து விஷயங்களையும் நீ ஏற்றுக்கொண்டு அவர்களிடம் பொறுமையுடன் செல்கிறாய் என்பது அர்த்தம். உன்னை சுற்றிலும் பிடித்தவர்கள் இருந்தால் அவர்கள் உனக்கு செய்கின்ற விஷயங்கள் இருக்கும். அதை ஆராய்ந்து அவர்கள் மத்தியில் எப்படி வாழ வேண்டும் என்று சிந்தித்து நட. சில உறவுகள் சந்தோஷமும் நிம்மதியும் கொடுக்கும். சில உறவுகள் வலி, நம்பிக்கை, துரோகம் என வாழ்க்கையில் பொக்கிஷமான பாடங்களை உனக்கு புகட்டும். எப்படி நேர்ந்து இருக்கும் என புரிந்து கொள். உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் நான் இருப்பேன். சோதனை என்பது வரதான் செய்யும். நானே தீர்ப்பேன், நானே காப்பேன். என்னை நீங்கள் நினைத்தாலே போதும்,
நான் உங்களை கவனித்துக் கொள்வேன். சத்தியமாக கவனிப்பேன். என்னுடைய பிள்ளைகள் என்றுமே கஷ்டப்படுவது எனக்கு பிடிக்காது. அப்படி இருக்கையில் உன்னை நெருங்கும் ஆபத்தை நான் எப்பொழுது காணுகிறேனோ அக்கணமே அழிக்கப்படும். என் குழந்தையின் வளர்ச்சியை தடுக்க நினைக்கும் எந்த தீய சக்தியாக இருந்தாலும் அதற்கு மறுபிறவியே கிடையாது. குழப்பங்களை சேராக தேக்கி வைக்காதே, அதை அகற்றிவிடு. இல்லையெனில் அது உன் வாழ்வையும் நிம்மதியையும் சீர்குலைத்து விடும். உன் மனம் தெளிவடைய உனக்கு நான் உன் சாய் தேவா வெளிச்சம் காண்பிப்பேன். உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை உன் சாயப்பா நான் அறிவேன். நீ இந்த இக்கட்டான சூழ்நிலையில் கூட என்னை பிரார்த்தனை செய்து என் மனம் குளிர செய்து விட்டாய். நாம் கோயிலுக்கு சென்றுதான் நம் பாபாவை தரிசனம் செய்ய வேண்டும் என்று நினைக்காமல் உன் வீட்டிலேயே பூஜை செய்து என் மனதை மிகவும் திருப்தி செய்து விட்டாய். ஆகையால் இனியும் உனக்கு கவலை தேவையில்லை. உன்னை நினையாமல் ஒரு நொடியும் நான் கழிக்கப் போவது இல்லை. ஆகையால் நீங்கள் எப்பொழுதும் கவலை என்ற கடலிலே மூழ்க வேண்டாம். எதற்கு என்றால் நீங்கள் அதில் மூழ்வதனால் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு தான் அதற்குண்டான பிரச்சனையை தவிர உங்களுக்கு அந்த தாக்கம் மிகவும் கம்மிதான். உன் வேண்டுதல் யாவும் நிறைவேற்றப்படும். நிறைவேற்றும் வரை கொஞ்சம் பொறுமையாகவும் நம்பிக்கையுடனும் இரு. ஒவ்வொரு நிமிடமும் மனதுக்குள் தவிக்கிறார். அதற்கான தீர்வை நான் விரைவில் தருவேன். நிம்மதியாக இருக்க கற்றுக்கொள். நான் உன்னுடன் எங்கும் எப்போதும் இருக்கிறேன். இன்று இருக்கும் நிலைமையை பார்த்து நாளை தீர்மானித்து விடாதே. ஏனென்றால் உன் குருவாகிய எனக்கு உன் நிலைமையை மாற்ற ஒரு வினாடி போதும். நான் ஒரு சமர்த்த சத்குரு. ஆகையால் என்னிடம் எந்த ஒரு சாத்தானின் பாற்றையும் பலிக்காது. எந்த ஒரு சக்தியும் என்னை தாண்டி உன்னிடம் செல்லவும் விடமாட்டேன். செல்லவும் முடியாது. அவை அனைத்தும் என்னுடைய பதிலுக்காக காத்து கொண்டிருக்குமே தவிர உன் அருகில் ஒரு இமையளவும் அசைய விடமாட்டேன். உண்மையான இறைவனுடைய அருள் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நீ அவர்களின் மேல் முழுமையாக நம்பிக்கை வைக்க வேண்டும். உயிரில்லாத ஒரு பொருள் மீது நீ நம்பிக்கை வைத்தால் கூட அது கடைசி வரை உன்னை பார்த்து கொள்ளும். கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் வருந்த தேவையில்லை. எதுவும் நிரந்தரமும் இல்லை. உன் எதிர்காலம் நல்ல காலமாக மாற உள்ளது. அதை உற்சாகத்துடன் வரவேற்க தயாராக இரு. என்னதான் இப்படி ஆனாலும் உனக்கென்று ஒரு வாழ்க்கை ஒரு நாள் வந்துதான் தீரும். புயல் மழையை என்னுடைய சக்தியால் நிறுத்திய நான் உன்னுடைய பிரச்சனையை நிறுத்த மாட்டேனா? நிச்சயமாக நிறுத்துவேன். அதற்குண்டான கால அவகாசம்தான் நான் உன்னிடம் எப்பொழுதும் கேட்கிறது. அதற்கு உண்டான ஒரு சிறிய கால அவகாசம். அதுவரை நீ அதை தாங்கி பொறுத்து கொண்டாலே போதும். நடக்கப் போவதை தடுக்க முடியாதென்றால் என்னிடம் வருவதற்குண்டான பிரயோஜனம் என்ன? நிச்சயமாக தடுத்து நிறுத்துவேன். உனது கர்மத்தின் பலனை நீ அனுபவித்தாக வேண்டும். ஆனால் உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் எனது சந்நிதியின் முன்னால் நெருப்பில் வைக்கோல் எறிவதை போன்று உன் கர்ம வினைகள் எரிக்கப்படும். என்னிடம் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்தால் மட்டுமே இது சாத்தியமாகும். இது சாத்தியம் ஆகுவதும் சாத்தியமாகாமல் போவதும் உன்னுடைய கையில் தான் இருக்கிறது. உன்னுடைய மனதில் தான் இருக்கிறது. உன்னுடைய நம்பிக்கையில் தான் இருக்கிறது. இதை புரிந்து நல்லபடியாக நடந்து கொள்வாயாக. மனம் தளராமல்
மறுபடியும் எழுந்து நில். தோல்விகளை சந்தித்தால் நீ வாழ்வில் தோல்வி அடைந்து விட்டாய் என்று அர்த்தம் இல்லை. இறுதியில் நீயும் தான் ஜெயிக்க போகிறாய். தோற்று போய் விட்டோமே என்று மனம் குறுகிய நிலைக்கு செல்லாதே. வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் வந்து போவது இயல்பு. எக்காரணம் கொண்டும் ஒவ்வொரு முயற்சியில் இருந்தும் விலக நினைக்காதே. உன்னுடைய எல்லா முயற்சியிலும் நான் இருப்பேன். தற்போதைய நிலை இதற்கு முன்பு இருந்த நிலை. அனுபவித்து வந்த வாழ்க்கையை எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் மறவாதே. முடிந்ததை தேடு. தேடி தேடி சென்று உதவி செய். பசியில் இருப்பவர்களை கண்டால் உடனடியாக உதவிவிடு. யாரையும் புண்படுத்தும் வகையில் நடந்து கொள்ள நினைக்காதே என்ற தான் என்ற கர்வத்தை விட்டுவிடு. கலங்காதே. அனைத்திலும் வெற்றி பெற போகிறாய். காத்திரு, நான் இருக்கிறேன். வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் மனதை ரணப்படுத்தும். சில நிகழ்வுகள் மனதிற்கு வருடலான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்கும். எந்த சூழ்நிலையில் உன் அருகிலேயே நான் உனக்காக இருக்கிறேன். உனக்காக நல்லதை மட்டுமே செய்வேன். உனக்கு உன்னுடைய குடும்பத்தினருக்கும் எல்லாம் வந்து சேரும். உனக்கான காலம் விடியல் வந்துவிட்டது. எல்லாம் நல்லதாய் நடக்கும். உன் வாழ்வை நல்லபடியாக அமையும். எதற்கும் கவலைப்படாதே. உனக்கு உலகமாக நான் இருப்பேன். நல்ல நிலையில் நிம்மதியுடன் சந்தோஷமான மனநிறைவுடன் உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் வாழ வைப்பேன். விவேகத்தை கடைபிடித்து வாழ்க்கை பரிபாலனம் செய். தெய்வ பக்தியுடன் நீதிக்கு கட்டுப்பாட்டு, நாம ஜெபம், சாய் மீதான தியானம் ஆகியவற்றின் மூலம் மனதின் உடலின் யோகத்தை மீதிருந்து திருப்பி என்னை நோக்கும் சாதகராகும். காட்டு தீ போல கொழுந்து விட்டெறியும் மனதை சாந்தமாக்கு. அதில் நான் உட்கார்ந்த பின்னரே எல்லாம் இதமாக மாறும். குழப்பமான மனதில் நான் குடியிருப்பது இல்லை. அவநம்பிக்கை என்னை உன் இதயத்தில் இருந்து வெளியேற்றும் கருவியாக செயல்படுகிறது. குழந்தையே, என் ஆலயத்திற்கு வா. என் நாமத்தை பக்தியோடு உள்ளம் உருகி சொல். வெறும் வார்த்தைகளால் என்னிடம் வேண்டுதல் செய். அவை எல்லாம் உன் பாவ கர்மாங்களை முடிவுக்கு கொண்டு வந்துவிடும். இனி வாழ்வில் துன்ப நிலை மாறி இன்ப நிலை அடைய போகும். நீ பட்ட கஷ்டங்களை மறக்கத்தான் போகிறாய். வாழ்க்கையின் இன்பமாக தோன்றும் எதுவும் இன்பம் அல்ல. சம்சார பந்தம் என்ற பாலைவனத்தில் நடக்கும் போது களைப்பை போக்கி தற்காலிகமாக நிழல் தரும் சிறு சோலைதான் இன்பம். துன்பமும் அத்தகையதே. தற்காலிக நிகழ்வான உன்னை கொடுமைப்படுத்துவது போன்று இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வணக்கம். நல்லதும் நடக்கும். கடவுள் கொடுத்ததை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு என்றைக்கும் நன்மை அளிக்கும். ஏனென்றால் அப்பொழுதுதான் அந்த ரசியல்கள் முழுமையாக நிவர்த்தி அடையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. விடியலுக்கான தருணங்களும் காத்து கொண்டிருக்கிறது. அகண்ட வானில் இதோ இருளகன்று சூரிய உதயம் உன் வாழ்வில் துளிர்க்கப் போகிறது. உனக்கான மாறுதல்கள் எல்லாம் சூழ்நிலையில் நீ புரிந்து கொள்வாய் என்று நான் இருந்தால் நீ வளராத சிறு பிள்ளை போல் இருக்கிறாய். உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும். என்னை நம்பு. என்றும் உனக்காக இருக்கிறேன். விரக்தியை தூக்கி எறி. அதுதான் உனக்கு முதல் எதிரி. எல்லா செயல்களிலும் வெற்றி பெற்று கொண்டே இருக்க எவராலும் முடியாது. எல்லாருக்கும் வாழ்வில் வெற்றி தோல்விகள் உண்டு.
அதை எப்படி அவர்கள் மனவலிமையுடன் கையாள்கிறார்கள் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. எனவே உன்னை ஆக்கிரமித்து உள்ள சோர்வு, கவலை, விரக்திகளை தூக்கி எறி. அப்போதுதான் நீ செய்யும் காரியங்களில் முழு கவனத்துடன் உன்னால் செய்ய முடியும். நேரம் பொன் போன்றது. அதை தேவையற்ற எண்ணங்களுக்காக யோசித்து வீணாக்காதே. எல்லாருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் நீ பொருட்படுத்தவே கூடாது. சில விஷயங்களை நீ அப்படியே விட்டு விடுவது உனக்கும் நல்லது, உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் நல்லது. கவலை கொள்ளாதே. இந்நிலை கூடிய விரைவில் மாறும். கலங்காதே. அப்பா நான் இருக்கிறேன். நினைத்து உன்னையே நினைத்து நான் கவலைப்படுவதா அல்ல வருத்தப்படுவதா? எது செய்வது என்றே சத்தியமாக எனக்கு தெரியவில்லை. உன் மனதில் இருக்கும் சங்கடம் ஒன்றா இரண்டா? அதை பட்டியல் இடலாம். உன் மனதிற்கு வரும் துன்பங்கள், கஷ்டங்கள் ஒரு பக்கம். மேலும் நீயாய் நினைத்து மனதில் அதை இருத்திக் கொண்டு ஏற்படுத்திய கஷ்டங்களும் மனவலியும் ஒரு பக்கத்தில் உருவாக்கியுள்ளார். நமது கஷ்டங்களையும் துன்பங்களையும் கண்ணில் விழுந்த தூசி போல அதை நீ கசக்கினால்தான் உனக்கு கண்ணில் வலி ஏற்படும். அதை போலவேதான் நீ உன் துன்பத்தை மட்டுமே நினைப்பதால் தான் இன்று வரை நான் உனக்கு அளிக்கும் விஷயங்களை உன்னால் சரிவர புரிந்து கொள்ள முடியவில்லை. நீ என்னை பார்க்கும் போதே தெரிகிறது. கண்ணில் ஆனந்தமும் மனதில் வேதனையும் தெரிகிறது. என் பிள்ளையான நீ வேதனை கொள்ளலாமா? உனக்கு நான் இருக்கிறேன். உன் மனம் என்பது குழந்தையின் மனதை போல் பளிங்கு போல் பளிச்சென்று தெளிவாக உள்ளது. ஆனால் நீயோ அதை உணராமல் தேவையில்லாத விஷயங்களை நினைத்து புலம்பி வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். இவ்வுலகில் தவறு செய்யாதவர்கள் என்று யாரும் இல்லை. சிலர் தெரிந்து தெரியாதமாய் செய்கிறார்கள். அவர்களுக்கான சூழ்நிலை, நேரம் மற்றும் அவர்களின் வினையின் பயனை செய்த தவறுக்கு மனவலியும் வேதனையும் அடைகிறார்கள். உன் மனதில் ஏற்படும் அனைத்திற்கும் பொறுப்பு நானே. உன் தவறை நினைத்து வருந்துவது போதும். இனியாவது நீ மீண்டு வர வேண்டும் என்று கொஞ்சமாவது முயற்சி செய். ஏனென்றால் என்னுடைய பிள்ளை யாரும் என்றும் இப்படி இருக்கக்கூடாது. யாரோ உன்னை புறக்கணித்து விட்டதாக ஏன் கதறுகிறார்? யார் புறக்கணித்தால் என்ன? இந்த பிரபஞ்சம் எப்போதும் உன்னை தன் அன்பால் கருணையால் அரவணைத்துக் கொண்டுள்ளது. சூரியனோ சந்திரனோ என்றாவது உன்னை புறக்கணித்து தன் ஒளியை உனக்கு தர மறுத்ததுண்டா? இயற்கை உன்னை ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை. உன் மீது எல்லையில்லா கருணை கொண்டிருக்கும் இயற்கையை மறந்து நீ மனிதர்களின் புறக்கணிப்பு குறித்து கவலை கொள்கிறார். உண்மையில் எத்தனையோ மனிதர்கள் உன்னை புறக்கணிப்பதுண்டு. நீயும் எத்தனையோ மனிதர்களை புறக்கணிப்பதுண்டு. எல்லா புறக்கணிப்புகளுக்கும் உனக்கு வழியை தருவதில்லை. சில மனிதர்களை மனம் கூழாங்கற்களாக நினைக்கிறது. சில மனிதர்களை மனம் விலை உயர்ந்த வைரம் போல மிக உயர்வாக நினைக்கின்றது. அவர்களின் அன்பிற்கும் ஏங்குகிறது. ஆகையால் இது மனிதனின் உயர்வு தாழ்வு மனப்பான்மை என்று குணத்தினால் விளைகிறது. பிறரை தாழ்வாக கருதும் போது உன்னை நீயே உயர்வாக கருதி கொள்கிறாய். உன்னை நீ தாழ்வாக கருதும் தருணத்தில் வரும் புறக்கணிப்பு வலியை தருகிறது. இவை எல்லாம் உன் மனதில் கற்பனையான நிலைப்பாடுகளே இன்றி உண்மையில் இயற்கையில் அத்தகைய உயர்வு தாழ்வு எதுவும் இல்லை. காத்திரு. புறக்கணிப்புகளை நீ புறக்கணித்து விட்டு வா. அப்பொழுதுதான் உன்னால் எதையும் எளிதாக எதிர்கொண்டு வர முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. என்னை நம்பி என்னுடைய துவாரகமாய்க்கு வந்துள்ள குழந்தை, என்றைக்கும் ஏமாற்றப்பட மாட்டாய். என் பரிபூரண அன்பும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ. இப்படிக்கு உன் சாய் அப்பா. அல்லாஹ்.